நல்ல சத்தமா. சத்துரு உன்னை ஒரு அடி இறக்கி விடலான்னு பார்த்தா கத்தர் உன்னை 10 அடி தூக்கி விட்டுருவார். இது சொல்லிச்சு பாருங்க பாப்பா, ஒரு அடினா 10 அடி இறங்கிடும். இல்லை, சத்துரு ஒரு அடினா ஆண்டவர் ஒரு அடி நம்மளா போனோம்னா 2 அடி இறக்கி விட பார்ப்பான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவன் அது 10 அடி ஏறி வரவளை கொண்டு போய் என்னடா அவ்வளவு உயரத்துக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? செங்கடல் பிளந்து உள்ள போயிட்டாங்க. இப்ப இவன் பின்னாடி வரான். என்னடா பண்றது? பிடிச்சிடலாம், நல்லா மாட்டிக்கிட்டாங்க நம்ம கையில நினைச்சா என்ன ஆயிடுச்சு? இப்போ எப்படி இது வழி திறந்தது? எங்கடா போயிட்டு இருக்கிறான் இவன்? நம்மளும் போவோமேன்னு துணிந்து உள்ள இறங்குறான். பாத்தீங்களா? உங்களுக்கு சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சோத்ரா. அல்லேலூயா. தேவன் திறந்த ஒரு வாசலுக்குள்ள, தேவ மகிமை இருக்கிற ஒரு வாசலுக்குள்ள சத்துரு உள்ள நுழைஞ்சானா ஆபத்து அவனுக்கு தான். தேவ பிள்ளைகளாகி நம்ம மேல கை வச்சா சத்துருக்கு தான் ஆபத்து. சத்துருக்கு தான் வேட்டு. உனக்கு ஒரு நாள் ஆபத்து இல்லை. அதை நீ விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும். ஆபத்து உனக்கு கிடையாது, அவனுக்கு தான் ஆபத்து. வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான். கை வைக்க கூடாத ஆள் மேல கை வச்சுட்டான். தொடக்கூடாத விஷயங்களை தொட்டுட்டான். அதனால ஆபத்து அவனுக்கு தான். புரியுதா உங்களுக்கு? தெய்வ பிள்ளைகளாகி நமக்கு அந்த விசுவாசம் இருக்கும். அப்படிதான் நடக்கும். அப்படிதான் கர்த்தர் செய்வார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிதான் கர்த்தர் செய்வாருங்க. அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். அடுத்த